ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம சுவிட்ச் கண்டிஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். சுவிட்ச் கண்டிஷனும் பார்க்குறதுக்கு மேக்ஸிமம் இஃப் கண்டிஷன் மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட. ஆனால் சின்டெக்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். சுவிட்சில் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டா வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுனா கண்டிப்பாக அந்த பிளாக் ஆப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிரும். ஸோ ஒவ்வொரு பிளாக் ஆப் ஸ்டேட்மெண்ட்டும் பிரேக்குன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு நம்ம ஒரு சின்டெக்ஸ் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் மேட்ச் ஆகிடுச்சுன்னா அது எக்ஸிக்யூட் ஆகிட்டு வெளியில் வந்துடணும். சரி, இப்போ நம்ம ப்ரோக்ராம் செக் பண்ணி பார்த்துடலாம். சரி, switch.cன்னு ஒரு ஃபைலை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஹெட்டரை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இப்போ மெயின் ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா இது எதுக்குன்னு தெரியும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருக்கோம். இந்த வேரியபிள் இன்டிஜரில் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இதில் 2ங்கிற வேல்யூவை சேவ் பண்ணி வச்சு. இப்போ சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க, இது கேஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸ்பிரஷனில் வந்து நம்ம என்ன டேட்டா இதில் பாஸ் பண்ணுறோமோ அந்த டேட்டா தான் இந்த கேஸில் வந்து என்ன வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக கொடுத்துருக்கோமோ அதை செக் பண்ணும். கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3. இப்போ நான் டூன்னு கொடுத்துருக்கனால இந்த ஃபஸ்ட்டு இந்த கேஸை மேட்ச் பண்ணி பார்க்கும். இதுக்குள்ளே ஃபஸ்ட்டு வரும், சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே வரும். இப்போ கேஸ் 1க்கு வரும், மேட்ச் ஆகலை. கேஸ் 2க்கு வரும், இதுவும் 2 தான், இந்த எக்ஸோட வேல்யூம் 2 தான். அப்போ என்ன ஆகுனா பிரிண்ட் ஆஃபில் எக்ஸ் இஸ் 2ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். சப்போஸ் இது எதுவுமே மேட்ச் ஆகலைன்னா கேஸில் டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ வந்து அது வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். இந்த டிஃபால்ட் நம்ம கொடுத்துட்டோம்னா இல்லை பிரிண்ட் ஆஃப் கொடுத்து எக்ஸ் இஸ் நாக்குவல் டு 1, 2, 3 இதில் எதுவுமே 3மே மேட்ச் ஆகலைன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பிரிண்ட் ஆஃபில் கொடுத்துருக்கோம். ஸோ 3மே மேட்ச் ஆகலைன்னா என்ன ஆகும்னா இந்த டிஃபால்ட் வேல்யூ எக்ஸிக்யூட் ஆகும். சரி, வாங்க நம்ம இதை ரன் பண்ணி பார்த்துடலாம். நான் அந்த ஃபைலோட லொக்கேஷனுக்கு நான் போயிடுறேன். இப்போ டெர்மினல் ஓப்பன் பண்ணி இசிசி ஸ்விட்ச் .c அவுட்புட் ஃபைலுன்னா இந்த மாதிரியும் அவுட்புட்டை நம்ம ஆல்ரெடி அட்ரிபியூட்ஸ் வந்து இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சிங்கிள் கேரக்டராக யூஸ் பண்ணிங்கன்னா சிங்கிள் ஹைஃபன் போதும். பட் இது ஃபுல் நேமாக நீங்கள் குவாலிஃபைட் நேமாக யூஸ் பண்ணும்போது டபுள் ஹைஃபன் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும். இதை நம்ம சுவிட்ச்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துடலாம். ஓகே, இப்போ ஃபைல் ஜென்ரேட் ஆகிடுச்சு, எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சிருச்சு. இப்போ நம்ம இதெல்லாம் ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிருக்கும் பாருங்கள். ஓகே, எக்ஸ் இஸ் 2. சரிங்களா? சப்போஸ் நான் என்ன பண்ணுறேன், இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை நான் என்ன நடக்குன்னு பார்க்கலாம். மறுபடியும் கொடுத்தாச்சு, கம்பைல் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னா எக்ஸோட வேல்யூ வந்து பிரிண்டில் எக்ஸ் இஸ் 2ன்னு வரும். சரிங்களா? ஆனால் இந்த கண்டிஷனும் ட்ரூவாக எடுத்துக்கும். ஆல்ரெடி இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு. இந்த கண்டிஷனும் ட்ரூவாக எடுத்துக்கிட்டு இந்த எக்ஸ் இஸ் 3யும் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஒரு கண்டிஷன் மேட்ச் ஆயிடுச்சு, எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுன்னா நம்ம பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுக்காம விட்டோம்னா அது கீழே உள்ள எல்லா வேல்யூமே டிஃபால்ட்டாக எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள் நம்ம இந்த பிரேக்கை நம்ம எடுத்து விட்டோம் வச்சுக்கோங்களேன். இப்போ எப்படி அவுட்புட் வரும்னா எக்ஸ் இஸ் 2, எக்ஸ் இஸ் 3 அண்ட் எக்ஸ் இஸ் நாட் 1, 2 ஆர் 3 இந்த மாதிரி 3மே பிரிண்ட் ஆகும் பாருங்கள். நம்ம மறுபடியும் கம்பைல் பண்ணிடலாம். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். எக்ஸ் இஸ் 2, எக்ஸ் இஸ் 3 அண்ட் எக்ஸ் இஸ் 3 சொன்ன மாதிரி அவுட்புட் வந்துச்சு பார்த்தீங்களா? அதனால தான் நம்ம இந்த இடத்துல பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம். ஸோ இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுக்கும்போது சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட் கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துடும். சரிங்களா? ஸோ இதனால் இந்த மாதிரி ப்ராப்ளம் நடக்காது. உங்களோட கண்டிஷன் மேட்ச் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக அதை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. அப்படி ஒருவேளை சப்போஸ் நீங்கள் பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கீழே உள்ள எல்லாமே பிரேக் ஸ்டேட்மெண்ட் இருக்கிற வரைக்கும் அந்த அவுட்புட் கொடுத்துட்டே இருக்கும். சப்போஸ் நீங்கள் கீழே எதுவுமே பிரேக் கொடுக்கலன்னா டிஃபால்ட் வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகி உங்களுக்கு அவுட்புட் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு கண்டிஷனோட நம்ம மீட் பண்ணலாம்.